அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது நண்பன் வெப், தெரியாதவற்றை தெரிய வைப்பது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நிறைய பிரிக்கோல் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன் சரிங்களா. நிறைய பேர் வந்து இன்னமும் எங்களுக்கு அதிகமாக பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இது தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் இப்போ சொல்ல போகிறது பலமே எல்லாருமே அதிகபட்சமான ஆட்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இதில் ஃப்ரீகால் இருக்கிறது சில பேருக்கு தெரிகிறதில்ல, சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரிகிறது, சில பேருக்கு தெரிகிறதில்ல. அந்த தெரியாத நண்பர்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் சரியா. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேங்கோ. இந்த டேங்கோ அப்ளிகேஷன் வந்து என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 100 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. எந்த நாட்டுக்கு வேணுனாலும் வந்து நம்மளோட தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்புகளை ஏற்படுத்தலாம். அதே போல் கொஞ்சம் காலம் போக அதுக்கப்புறம் ஒரு 50 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் 20 நிமிஷம் கொடுத்து இப்போ அதை 30 நிமிஷமாக மாற்றம் அடைய செஞ்சுருக்காங்க. அதாவது டெங்கோ டு டெங்கோ உள்ள நான் சொல்கிறது வந்து எந்த தொலைபேசிகளுக்கும் எந்த நாடுகளுக்கும் வந்து இதனோட அழைப்பினை ஏற்படுத்தலாம். இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் 100 நிமிஷம் கொடுத்துருக்கும் போது நம்ம ஃபோன் புக்கில் உள்ள நம்பர், கண்டக்ட் நம்பர் எல்லாமே வந்து அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வர என்னன்னு சொன்னால், இந்த டெங்கோவில் வந்து நாம் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னால், இப்போ கோல் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3, 4, 5 இலக்கம் இல்லைன்னா 6 இலக்கத்தை தான் தராங்க. நான் சொல்ல போகிற விஷயம் அதுக்கு என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த டெங்கோவை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபோன் புக்கில் நீங்கள் எந்த ஆக்களுக்கு கோல் எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த 6 இலக்கம் மட்டும் இருந்தாலும் நல்லா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகபட்சமான நம்பர் இருந்தால் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட இலக்கங்களை மட்டும்தான் கோல் எடுக்க கொடுக்குது. ஆகவே நம்ம குறிப்பிட்ட இலக்கத்தை மட்டும் வச்சுருந்தால் அதில் ஏதாவது சில இலக்கங்களை தான் இது எடுக்க முடியும் சரியா. முக்கியமான ஆட்களுக்கு பேசணுன்னா அவங்களுடைய இலக்கத்தை மட்டும் சிம் கார்ட்லேயே ஃபோன் புக்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலுங்க. ஆகவே அதில் உள்ள இலக்கங்களை இது ஆட்டோமேட்டிக்காக தருங்க. நீங்கள் அதிகபட்சமான இலக்கங்களை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எந்த இலக்கத்தை தர முடியுமோ அந்த இலக்கத்தை தான் கொடுக்கும். அப்போ நம்ம அந்த நம்பருக்கு மட்டும்தான் உலகத்தில் எங்கே வேணாலும் பேசிக்கொள்ளலாம். சரி, நீங்கள் ஆல்ரெடி டெங்கோ இல்லைன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் புதிதாக ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயம், இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இமெயில் ஐடி உங்கள் நம்பர் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்து வளமையாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதால எனக்கு இப்போ இப்படி கிடைக்கும். இதில் பாருங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து இதில் டிஸ்கவர் பீப்புள் அப்படின்னு இருக்குது தானே, அதுக்கு நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும். இதில் முதலாவது பாருங்கள் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மை கான்டாக்ட்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களோட டெங்கோ டு டெங்கோ கோல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதில் எல்லாமே கிடைக்கும். அதே போல் வந்து டெங்கோ அவுட் இதுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்படி கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த கெட் ஸ்டார்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது இதில் மேலே வரும். இப்படி வரும் பாருங்கள். நான் இப்போ அதை கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வந்து இப்போ கண்டினியூ பண்ண சொல்லுது. கண்டினியூ பண்ணலாம். அந்த நம்பர் சரின்னு சொன்னால் கண்டினியூ பண்ணலாம், பிள்ளைன்னு மறுபடியும் எடிட் பண்ணி நம்பரை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க. இப்போ நான் நம்பர் சரி அப்படிங்கிறதால நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணால் இப்படி லோட் ஆகி 30 செகண்ட்லேருந்து குறைஞ்சி செகண்ட் வரும். அப்போது நம்மள அந்த நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும் சரிங்களா. இப்போ எனக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி இருந்த நிமிஷங்களை பேசிட்டேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு செக் காட்டுறாங்க, டிலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ எனக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்துட்டு இப்போ இந்த டைம் ஓடி முடிஞ்ச பிறகு அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து என்னுடைய வெரிஃபிகேஷன் கோட் 7969 அதை கொடுத்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் அக்கௌண்ட் வெரிஃபைட் அப்படின்னு கேட்கும். ஓகே பண்ணிடுங்க. அப்போ பாருங்கள் எனக்கு பேலன்ஸ் வந்து இதில் 4 நிமிஷம் இருக்குது. இப்போ என் ஃபோன் புக்கில் வந்து நிறைய நம்பர் இருக்கிறதால இதில் குறிப்பிட்ட ஆக்கிற நம்பர் மட்டும் தான், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 நம்பர் எனக்கு தந்திருக்கு. இந்த 7 நம்பருமே வந்து எனக்கு யாருக்குமே கோல் எடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எல்லாருமே வேறு வேறு நாட்டில் உள்ளவங்க, எனக்கு நண்பன் மூலமாக அறிமுகமான நண்பர்கள் இது வந்து. ஆகவே இதில் யாருக்கும் நான் கோல் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் இதில் முன்னாடி நான் ஒரு நண்பரில் இதுக்கு பேசிட்டேன், ஏதோ பேசி முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நண்பரோட பேசிட்டேன், மிக்க நெருக்கமான ஒரு நண்பரோட பேசிட்டேன். இதில் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரோட பேசியிருக்கேன். அதில் பேலன்ஸ் தான் இந்த 4 நிமிஷம் காட்டுது. இதில் எனக்கு 30 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நான் சொல்ல போகிறது வந்து இதில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்பரை தருவாங்க. நம்பரை தந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த கோல் டெலிஃபோன் ஆலையில் அதை டச் பண்ணிட்டாலே போதும் கோல் போயிடும் சரியா. உதாரணத்துக்கு நான் வந்து
அடை செய்யலாம். கோல் கொடுத்து காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு இதில் யாருமே தெரியாத நண்பர்கள் தான் இருக்காங்க. அதால் நான் கோல் எடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தேவையானவர்கள் நம்பர்களை மட்டும் ஃபோன்புக்கில் பதிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள நம்பர் தான் உங்களுக்கு இதில் கொடுக்கும். சரியா? அப்படி நீங்கள் நிறைய நம்பர் பதிஞ்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த நம்பர் கொடுக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஆகவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது பலனுள்ள ஒரு தகவலாக இருக்குது. 30 நிமிஷம் எந்த நாட்டுக்கும் பேசலாம். தெரியாத நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்ச நண்பர்கள் தெரியாத நண்பர்கள் சொல்லிக் கொடுங்க. இனி மற்றொரு தகவலை சந்திக்கும் வரை இப்போதைக்கு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கின். நன்றி நண்பர்களே.